சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸோட எலிமினேட்டர் மேட்ச் பால் ராயல்ஸ் அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கடையில் த வாண்டரர் ஸ்டேடியம் ஜோகன்ஸ்பர்க்கில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஜோகன்ஸ்பர்க் பிட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். லாஸ்ட் மேட்ச்சில் JSK இங்கே 203 ரன்ஸை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ட்ஸ். பொதுவாகவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வரும், பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் வராது. பட் இந்த சீசனில் இங்கே நடந்த 5 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 மேட்சும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே மேட்ச் டைமில் 40% ரெய்னிங் சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் ஒன் டே பிஃபோரும் இங்கே ரெய்னிங் இருக்குது. ஸோ பேசர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஜோகன்ஸ்பர்க் JSKவோட ஹோம் கிரவுண்ட், அது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பட் பால் ராயல்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ JSK பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. இந்த சீசனில் பால் ராயல்ஸ் எகெயின்ஸ்ட் JSK 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜோகன்ஸ்பர்க்கில் வச்சு JSKவை தோக்கடிச்சிருக்காங்க பால் ராயல்ஸ். JSK இந்த சீசனில் இங்கே ஆடின 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் தான் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. இந்த வென்யூவில் JSK எகெயின்ஸ்ட் MI கேப் டவுன் 243 ரன்ஸ் லீக் பண்ணாங்க. தென் JSK எகெயின்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் 78 ரன்ஸுக்கு ஆல் அவுட்டும் ஆனாங்க. இந்த மேட்சுக்கு பால் ராயல்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே ஓவராலாக இது வரைக்கும் 50 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 27 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 23 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 165 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 243 ரன்ஸை MI கேப் டவுன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக JSK 68 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 150 17 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 169 14 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 8 டைம்ஸும் எபோவ் 190 11 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பால் ராயல்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச்சில் ஃபேபியன் ஆலனை உட்கார வச்சுட்டு டான் விலாஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. விலாஸ் கண்டினியூ ஆவாருன்னு தான் தோணுது. தென் இங்கிடி, ஷம்சி, ஒபேத் மெக்கே எல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் ஆடலை. பீட்டர், கோடி யூசப், தென் டர்னர் எல்லாம் டீமில் இருந்தாங்க. இந்த மேட்சுக்கு இங்கிடி, ஷம்சி, தென் மெக்கே உள்ளே வருவாங்க. பீட்டர், கோடி யூசப், தென் டர்னரை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணுது. JSK பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் கேலியமுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க சிம்மன்ஸுக்கு பதிலாக. இந்த வென்யூவில் அருண் பங்கிசோ நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. டீமில் எடுத்துகிட்டு வருவாங்களா பார்க்கணும். பால் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. எகெயின்ஸ்ட் JSKவும் நல்லா ஆடி இருக்காரு. லீக் மேட்ச்சில் எகெயின்ஸ்ட் JSK 70 ரன்ஸ் எல்லாம் அடித்தார் ஒரு மேட்ச்சில். இந்த வென்யூவில் ஆவரேஜாக ஆடி இருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். ஜேசன் ராய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 1-2 மேட்சஸில் நல்லா ஆடி இருந்தார். இந்த சீசனில் எகெயின்ஸ்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 2 மேட்ச்சில் 13 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்லையும் லிசார்ட் வில்லியம்ஸ் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ எகெயின்ஸ்ட் வில்லியம்ஸ் மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. டேவிட் மில்லர் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் சூப்பராக ஆடி இருந்தார். தென் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. எகெயின்ஸ்ட் JSK ரொம்ப புவராக ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஆவரேஜாக ஆடி இருக்காரு. மில்லர் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ GLஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். டான் விலாஸ் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் T20ஸில் 33 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இந்த சீசனில் எகெயின்ஸ்ட் JSK இங்கே 42 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பிளேயர், டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேன் பூரன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இனிஷியல் மேட்சஸில் நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் ரீசன்ட் மேட்சஸாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த சீசனில் எகெயின்ஸ்ட் JSK 2 மேட்ச்சில் 15 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால GLஐ வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விகான் லூபே 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பேட்டர். தென் பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. JSKல டூப்ளோய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ லுபே எகெயின்ஸ்ட் டூப்ளோய் இனிஷியலாக பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் எகெயின்ஸ்ட் JSK 50 எல்லாம் அடிச்சிருக்காரு பேட்டிங்கில். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளக்குவேயா ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு.
இங்கே 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட, ஸோ டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஃபேபியன் ஆலன் ஒரே ஒரு மேட்ச் இந்த சீசனில் நல்லா ஆடிருக்காரு, அதுவும் ஜேஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஆலன் இருந்தால் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். லுங்கி இங்கிடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் தென் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஜேஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஷம்சி லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஜேஎஸ்கே மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பேட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எகென்ஸ்ட் ஜேஎஸ்கேவும் சரி, இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. ஃபார்ச்சூன் இனிஷியல் அண்ட் மிடில் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் ஜேஎஸ்கே 3 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு, ஸோ ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒபேந்த் மெக்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் ஒரு விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஜேஎஸ்கே விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் டெனோவன் ஃபெரேரா நல்ல பவர் ஹிட்டர், பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் குவாலிட்டி பவுலர்ஸ் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் எகென்ஸ்ட் ராயல்ஸ் கிரேட்டாக இல்லை, ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாஃப் டூப்ளசிஸ் அண்ட் டுப்ளோய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டூப்ளசிஸ் கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. இந்த வென்யூவில் 41 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் இனிஷியலாக ஃபார்ச்சூன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் பவுல் பண்ணுறாரு. டூப்ளசிஸ் ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. டூப்ளோய் கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் சூப்பராக ஆடி இருக்காரு. 59 ஆவரேஜில் 353 ரன்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் பால் ராயல்ஸ் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் நூர் அகமது கிட்ட நல்லா ஸ்ட்ரகிள் ஆயிருந்தார். பட் இனிஷியல் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும், டீமில் கன்சிடர் பண்ணலாம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் ஓப்பனர் 10 to 15 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடிட்டா பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆகும். எகென்ஸ்ட் ராயல்ஸ் நல்லா ஆடிருக்காரு. இந்த வென்யூலையும் 36 ஆவரேஜில் ஆடிருக்காரு, டீமில் கன்சிடர் பண்ணணும். மேட்சன் இட்டாலி டீம் பிளேயர், டீசெண்டாக ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் குயிக்காக 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஷம்சியை சமாளித்து ஆடுவாரா பார்க்கணும். மொயின் அலி பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடுறாரு. இந்த வென்யூவில் 27 ஆவரேஜில் ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் ராயல்ஸும் டீசெண்டாக ஆடிருக்காரு, டீமில் கன்சிடர் பண்ணலாம். பிரேஸ்வெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. டீசென்ட் பேட்டரும் கூட, ஜிஎல்ல மஸ்டாக ட்ரை பண்ணலாம். கேலியம் லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. டீசென்ட் பிளேயர், பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பில்லை. லிசார்ட் வில்லியம்ஸ் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 9 மேட்ச்சில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் ராயல்ஸ் 3 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 2 விக்கெட்டும் ஜேசன் ராயோட விக்கெட்ஸ். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் பவுல் பண்ணியிருக்காரு. பர்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 9 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இம்ரான் தாகிர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. எகென்ஸ்ட் ராயல்ஸும் சரி, இந்த வென்யூலையும் சரி, மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், பேட்டர்ஸில் டூப்ளசிஸ், ஹெண்ட்ரிக்ஸ், தென் வான்பூரன். இதில் டூப்ளசிஸுக்கு பதிலாக டுப்ளோயை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஆல்ரவுண்டர்ஸில் மொயின் அலி, லுப்பே, தென் ஃப்ளக்வேயா. பவுலர்ஸில் லிசார்ட் வில்லியம்ஸ், இங்கிடி, ஷம்சி, தென் ஃபார்ச்சூன். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டூப்ளசிஸ், பட்லர், தென் லுப்பேவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஃபெரேராவை ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் மில்லர், ஹெண்ட்ரிக்ஸ், வான்பூரனை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பிரேஸ்வெல், தென் பவுலர்ஸில் பர்கரை ட்ரை பண்ணலாம். இவங்களெல்லாம் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹெண்ட்ரிக்ஸ், வான்பூரன், தென் டேவிட் மில்லர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.
மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.